ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இப்பொழுதும் வேத பகுதியை வாசிப்போம். ஒரு வார்த்தை காலையில் நம்ம வாசித்த அதன் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. காலையில் பார்த்த அந்த தலைப்பு என்ன தலைப்பு? இயேசுவினுடைய மாதிரி. மாதிரின்னு என்னது? ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா? அதை நான் இயேசுவினுடைய மாதிரி அப்படின் போது இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஜெராக்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்களே, பாருங்களேன், அப்பாவும் பையனும் ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காங்க, தாத்தாவும் பேரனும் பார்த்தா ஜெராக்ஸ் மாதிரி இருக்காங்க, அம்மாவும் மகளும் பார்த்தா ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காங்க. அதுதான் நம்ம எப்படி இருக்கணும்னா இயேசுவினுடைய மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம காலையில் பார்த்தோம். ஆமாம், அப்பியரன்ஸ். அவர் முடி வச்சாருன்னு சொல்லி நம்மளும் இவ்வளோ தூரம் முடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் அங்கி போட்டார், சால் அணிஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்மளும் இது பண்ணக்கூடாது. அந்த யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவர் இருந்தார், நம்ம ஊர் கலாச்சாரத்தின்படி நம்ம இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அந்த சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காலையில் பார்த்தோம். 2 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நாம் யார் என்பது முதல் காரியம் என்னது? நான் பரலோக குடிமகன். இயேசு இந்த பூமியில் வந்தார், பூமிக்குரியவராய் உலகத்திற்குரியவராய் சொந்தமுள்ளவராய் இல்லை, அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த சொந்தக்காரர் கிடையாது. நம்ம எல்லாரும் யாரு? பரலோகத்திற்குரியவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். இதுதான் முதல் காரியமாக பார்த்தோம். 2வது காரியம், இந்த பூமியில் அவர் செய்து முடிக்க வேண்டிய சித்தத்தை தேவனிடத்தில் பெறுவதற்கு ஜெபத்தை அவர் செய்தார். நம் வாழ்க்கையில் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய சித்தத்தை, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற சித்தத்தை நம்மால் கண்டு கொள்ள முடியும். அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறதுக்கான வழிமுறைகள், ஞானத்தையும் தேவன் நம்மோடு பேசுகிற சத்தத்தையும் கேட்பதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. அவர் கெத்செமனேயில் ஜெபம் பண்ணார், அற்புதங்களை செய்கிறதுக்காக ஜெபம் பண்ணார், நிறைய காரியங்கள் அவர் செய்கிறது முன்னாடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். இதுதான் இயேசுவினுடைய மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள். இப்பொழுதும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இயேசுவினுடைய மாதிரியாய் பார்க்க போகிறோம். வாசிப்போம் ஒரு வார்த்தையை. யோவான் 13ஆம் அதிகாரத்தில், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்க பாருங்க, இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் போஜனத்தை எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறா, வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கிட்டு, நம்ம வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படி எடுத்து ஒரு துண்டை இப்படி கட்டிக்குவோம்ல, சாரி எடுத்து இப்படி எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டு, ஏன்னா வேலை நிறைய பார்க்குறதுக்கு ஆயத்தமாகும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா, ஒரு சீலை எடுத்து அறையை கட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சீஷர்களுடைய காலை கழுவுறாரு, அதை அந்த இடுப்பில் இருந்த அந்த சீலையினால், அந்த துண்டினால் துடைக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதில் பெரியவன் யார்? இயேசு. அவரோட சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இப்போ சீஷர் பெரியவர்களா இல்லை குரு பெரியவரா? உலகத்தை காட்டிலும் குரு தான் பெரியவர். அவர் தான் ஞானத்தில் சிறந்தவராக இருப்பாங்க. அவருடைய கொள்கைகள் போதனைகள் பிடிச்சவங்க தான் சீஷராக இருப்பாங்க. இப்போது சீஷர்கள் குருவினுடைய காலை கழுவது சரியா, இல்லை குரு பணிந்து வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவது சரியா? சீஷர்கள் தான் குருவை கால்களை கழுவ வேண்டும். இதுதான் மரியாதைக்குரிய காரியம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இயேசு, ஜெய்சன் அமைதியாரு, அமைதியாக பார்த்துங்க, சத்தம் வராமல். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, குரு என்ன செய்கிறார்னா, இறங்கி பணிந்து சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். இது எதற்கு அடையாளம்னா, தம்மை தாழ்த்துகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தம்மை, வசனம் சொல்கிறது, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குருவானவர். இதுதான் இயேசுவினுடைய மாதிரி. இயேசுவினுடைய மாதிரி என்னது?
தான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இறங்கி தாழ்ந்து வருகிறார். இன்னைக்கு நம்மளால அப்படி வர முடியுமா? அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்க முடியுமா? இயேசுவினுடைய மாதிரியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல ஒரு 4 விஷயம் படிச்சுட்டா போதும், அவங்களுக்கு இருக்கும் பாருங்க, அப்பப்பா அப்படி ஒரு கெத்து, அப்படி ஒரு சீன் போட்டுக்கிட்டு அப்படியே எனக்கு 4 விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் அப்படி போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க நட்ட எல்லா ஸ்டைல்லாம் மாறிடும். கேட்டால் என்னன்னா, நமக்கு நிறைய 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவானவர் எல்லா சர்வ வல்லமையும் உடையவராய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எது வரைக்கும் தாழ்த்தினார் என்றால், மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார். சீஷன் என்பவன் குருவை காட்டிலும் பெரியவன் அல்ல. ஆனால் குருவானவர் சீஷர்களுக்காக இறங்கி முன்மாதிரியை காட்டி வைக்கிறார், அடிச்சுவடை வைத்து போகிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் குருவை போல, நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 6ஆம் வசனத்துல, அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இவ்வாறுங்க இதுல பேதுரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வருது. அவர்கிட்ட போய் கால் கழுவப்போ, ஐயோ ஏசு, நீங்கள் என் காலை கழுவக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் செய்கிறத நீ இதுக்கப்புறம் உனக்கு புரியும் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டாரு. நம்முடைய ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்னா, இந்த உறவு தொடர வேண்டும்னா, நான் குருவாக இருந்தாலும் உன்னிடத்தில் நான் ஒரு அடி பணிந்து தாழ்ந்து போக வேண்டியது அப்படின்றது இந்த உறவின் அடையாளத்தில் ஒரு முக்கியமான பங்கு. நிறைய பேர் உறவு முறிவதற்கு காரணம் என்னன்னா, பெருமையும் தாழ்மை இல்லாதது தான். நான் எதுக்கு இறங்கி போகணும், நான் எதுக்கு இது பண்ண, நான் செஞ்சது தானே நியாயம் அப்படின்போது நான் எப்படி இறங்கி போக முடியும் அப்படின்றது காரியம்தான் நிறைய உறவுகள் பிளப்படுவதற்கு காரணமாக இருக்குது. இன்னைக்கு தாழ்ந்து போவதற்கு மனது நிறைய பேருக்கு இல்லை. அதனால்தான் ஐக்கியங்கள் குறைந்து போகிறது. இன்னைக்கு இசைந்துனா தவறோடு இசைந்து போகிறதில்ல, அவங்க தவறுகள் தெரியாமல் பண்ணிட்டாங்க சொல்லி, அறியாமையினால் பண்ணிட்டாங்க சொல்லி மன்னிக்கிற குணம் தாழ்ந்து போகிறது. சரி போகட்டும், அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குணம் நமக்கு இல்லை. அவங்கள கண்டிக்க வேண்டும், அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும், அவங்கள வார்த்தையினால் புண்படுத்த வேண்டும், அவங்களுக்கு தக்க பதிலடி ஏற்ற சமயத்தில் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால் இருப்பதனால்தான் ஐக்கியங்கள் தொடர்வதில்லை. இன்னைக்கு எல்லாமே உடைந்து போகிறது, குடும்பங்கள் உடைந்து போகிறது. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்னு வந்துருச்சு, மைக்ரோ ஃபேமிலின்னு வந்துருச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், அதில் திண்ணை கட்டியிருப்பாங்க, நிறைய ரூம் இருக்கும், அதில் எல்லா சொந்தங்கள்லாம் ஒரே குடும்பத்தில் வாழ்கிறவர்களாய் தலைமுறை வீடாகி அது இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒரு கதவுக்கு இன்னொரு கதவுக்கு இருக்கிறதுக்கும் யாருக்கான்னு கூட தெரியாது பக்கத்து வீட்டில், அப்படி தான் இருக்காங்க. கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து பார்க்கும்போது யாரோ வராங்களான்னு பார்த்துட்டு அந்த ஜூம் கண்ணாடி தான் பார்த்து திறப்பாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க, அதுவும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள ஓரளவு படிக்கிற ஸ்டேஜ் சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஹோம் கேர் இருக்காங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான், தாய்ப்பால் மறந்துருச்சா அங்கே சில்ட்ரன்ஸ் கேரில் கூட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு ப்ரொஃபஷனல் வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த பிள்ளை வளர்ந்துருச்சா ஒரு கட்டத்து மேலே ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவாங்க. அது பாட்டு ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கும், மிஷின் மாதிரி படிக்கும். அது படித்து நல்ல ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கிடும், நல்ல டேலண்டெல்லாம் இது பண்ணிடும். அது தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அதுக்கான காசு எல்லாமே கட்டுவாங்க. நம்ம டெய்ஸி அம்மா இருக்காங்களா, டீச்சர் அம்மா, அவங்க ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. யூகேஜி எல்கேஜிக்கு என்னம்மா ஃபீஸு? 1.5 வெறும் யூகேஜி ஆனா ஒன்றா சொல்லிக் கொடுக்குறது 1.5 லட்ச ரூபா தான் ஃபீஸு. ரொம்ப ஏழைகளின் பள்ளிக்கூடம் அவங்களது. அது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க, அது சம்பாதிக்கிறதுக்கு இவங்க ஓடுறாங்க, பிள்ளைங்களை அங்கே இது பண்ணுறாங்க. பிள்ளைங்க வளர்ந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல வேலைக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இவங்க வயசாகிடுவாங்க. கடைசியில் இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கூட்டு போய் நல்ல முதியோர் இல்லமாக சேர்த்து விட்ருவாங்க. வேலை முடிஞ்சா இவன் வாழ்கிற ஃபுல்லாக அவனை ஹாஸ்டலில் சேர்த்து வளர்த்துட்டான், இவன் சம்பாதிச்சவனை இவனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டாச்சு. பேரன் பிள்ளைங்களை கூட்டு போய் அப்பப்போ வாரத்துக்கு மாதத்துக்கு ஒருக்கா கூட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மூஞ்சை காட்டிட்டு வர்றது. கரெக்டு தானே இது? இப்படி தான் இன்றைக்கி உலகம் போய்கொண்டு இருக்கிறது.
கோயம்புத்தூரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, பேர் வந்து நானா நானி ஹோம் அப்படின்னு சொல்லி. நானா நானி ஹிந்தியில் என்னது, நானா நானினா தாத்தா பாட்டின்னு அர்த்தம். நல்ல லக்ஸரியான வசதியான ஹோம். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு பட்டன் அழுத்தினா ஒரு வாட்ச்மேன் வந்து நிற்பார். உங்களை நீங்கள் கேட்குற பழமோ ஸ்வீட்டோ தண்ணியோ வெந்நியோ எது வேணாலும் கொண்டு வந்து தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல லக்ஸரியான முதியோர் இல்லம் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல் இன்னைக்கு முதியோர் இல்லம் அப்படின்றது. அப்போது என்னதான் நீங்கள் லக்ஸரியாக கொண்டு வந்து நீங்கள் என்னதான் விருப்பப்பட்டு கேட்டாலும் கொடுத்தாலும், ஒரு குடும்பத்தோட ஒரு பேர பிள்ளைகளோட ஒரு பிள்ளைங்களோட சந்தோஷமாக ஒரு வேளை சாப்பிட முடியலைன்னா என்ன வாழ்க்கை இருக்குது? ஆனால் இன்னைக்கு குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் என்னன்னா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, அந்த தாழ்மை என்பது கிடையாது. இதனால தான் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போய் இருக்கிறார். என்னன்னா, குருவாய் இருந்தாலும் மூத்தவராய் இருந்தாலும் தான் இறங்கி தாழ்மையை காட்டுகிறவராய் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவரே இறங்கி வந்துட்டார்னா நம்ம ஏன் இறங்கக்கூடாது? நம்ம ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் மன்னிக்க கூடாது? இந்த குணம் நம்மகிட்ட இருக்குன்னா இயேசுவின் மாதிரியாய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. இந்த குணம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம கிறிஸ்டியன் சொல்லிக்கலாம், இயேசுவை கும்பிட்றேன்னு சொல்லிக்கலாம், பைபிளை தூக்குறவன் சொல்லிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு போகிறவன் சொல்லிக்கலாம். ஆனால் இயேசுவனுடைய வார்த்தையை பின்பற்றாத எனக்குள்ள கிறிஸ்து வாழ்வது இல்லை. கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால்னா கிறிஸ்துவனுடைய குணாதிசயமும் எனக்குள்ள இருக்கும். கிறிஸ்துவின் குணாதிசயம் தாழ்மையாக இருந்தார், மரண பரியந்தம் தாழ்மையாக இருந்தார். நானும் என் கூட இருக்கவங்களுக்கு தாழ்மையாக இருப்பேன். ஊழியக்காரன் என்பவன் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்பவன் தான். அவன் பேரை ஊழியக்காரன், ஊழியம் செய்கிற சர்வன்ட், வேலைக்காரனுக்கு சமம், பெரியவன் அல்ல. ஒரு கதை வந்து அகஸ்டின் ஜெபகுமார் நினைக்கிறேன், இந்த கழுதை மேலே இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா. அகஸ்டின்னா யார்? எம்டி ஜெகன்னா அவர் சொன்னார் ஒரு இதுவான் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வர்றார் இல்லையா. வரும்போது குருத்தோலை ஞாயிறப்போ ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். கழுதை குட்டி வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, கழுதை மேலே ஏறி வருவாங்க. அப்போது சிவப்பு கம்பளம் விரித்து கையில் என்ன வச்சுருப்பாங்க? குருத்தோலையை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? ஓ சொன்னா உன்னதத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோடனே இந்த கழுதை நினச்சிருச்சான், ஆஹா நமக்கு தான் சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்காங்க, ஆஹா நம்மளை தான் வெல்கம் பண்ணுறதுக்கு இப்படி இருக்காங்க, ஆஹா நமக்காக பாரு ஜனங்கள்லாம் கூடி வந்து திருவிழா மாதிரி என்னை வெல்கம் பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னு நினச்சிச்சான் அந்த கழுதை. ஆனால் உண்மையிலே யாருக்காக வந்தாங்க ஜனங்க? அந்த கழுதைக்கு தெரியல, நான் ஒரு வேலைக்காரன் தான், நான் ஒரு சுமக்கிறவன் தான், இயேசுவை சுமக்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதைக்கு தெரியலையா, தனக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஊழியக்காரருக்கு எக்ஸாம்பிளாக அவர் சொன்னார். ஒரு ஊழியக்காரன் என்பவர் தனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, தன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகத்தான் தேவன் நடத்துகிறார் அப்படின்றத அழிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொன்னாங்க. இன்னைக்கு பெருமை உள்ளது, பெருமை வந்து தாழ்மைக்கு எதிரி. நான் படிச்சுட்டேன், வீட்டில் படிக்காதவங்க வயசானவங்க இருக்காங்க, கம்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. பெரியவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா, அதெல்லாம் செய்ய முடியாது, என் ரேஞ்ச் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்றது. நம்ம வெளியில் போய் வேலை பார்த்துட்டு பண்ணிட்டோன்னா, நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா, என்னே நீ வேலை வாங்குற அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பெருமைக்குரிய காரியம், இது இயேசுவுக்கு எதிரான செயல். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு மாதிரியாக இருப்பீர்கள் என்றால் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு பெரியவங்களோ சின்னவங்களோ மரியாதையை கொடுங்க. மரியாதை இல்லாத இடத்துல மனுஷனால் வாழ முடியாதா இல்லையா? நம்மளை ஒருத்தவங்க மதிக்கலாம், நம்ம வீட்டுக்கு போமா மிதிப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஆனால் நம்மை நேசிக்கிறவங்க நம்மை புண்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கணும். நம்முடைய சத்துருவே நம்ம எதிர்த்தாலும் அவங்கள மன்னிக்கணும். நம்மளால் முடியுமா? அப்படிப்பட்ட உள்ளம் இருக்குன்னா இயேசுவினுடைய மாதிரியாக இருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ தான் அந்த பங்கு இருக்கும். இங்கே சீமோன் சொல்கிறார் இல்லையா, சீமோன் சொல்கிற இயேசு நீ இப்போதைக்கு இது பண்ணலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லைன்னொன்னே உடனே அவர் என்ன சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இங்க சொல்றாரு பேதுரு என்ன சொல்றாரு, என் காலை மட்டும் இல்லை ஆண்டவரே, என் தலையும் கழுவுங்க, என் கையும் கழுவுங்க, ஏன்னா நான் உங்களோட ஐக்கியமா இருக்கணும், நான் உங்களோட உறவாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே இறங்கி போகிறான். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மாதிரியை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு? நம்ம கூட பழகிறவங்க கிட்ட நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது? நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம சுபாவம் எப்படி இருக்குது? நம்முடைய சொந்தக்காரங்கக்கிட்ட நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது? அவங்க நம்மளை குறித்து என்ன நினைக்க, அவங்க எப்போ பார்த்தாலும் நான் நாசமாக போனோம்னு தான் நினைப்பாங்க. அப்படி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவங்க எப்படிலாம் நினைக்கட்டும், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும்.
அவங்ககிட்டே அதை சொல்லுங்கள். நான் உள்ளத்தில் நினச்சிட்டு தாங்க இருக்கேன். நினச்சா போதாதுங்க, அவங்ககிட்ட வாய் விட்டு சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்லணும்னு தெரியுமா? உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாசமாக போனோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வெளியில் நல்லா இருங்க, நல்லா இருங்க, அப்படி இல்லை. உள்ளத்திலிருந்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் ஏன் கொண்டாடுறோம்? பிறந்த நாள் ஏன் கொண்டாடுறோம்? பிறந்த நாள், திருமண நாள் ஏன் ஞாபகம் வச்சுருக்கோம்? அன்னைக்காவச்சு ஒரு முறையாவச்சு அவங்கள ஞாபகம் வச்சு அவங்கள வாழ்த்துறதுக்கு தான். வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பவுலின் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. கூடுமான வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ இல்லைனா ப்ரேயர் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ ஒரு வசனத்தை சொல்லி உங்கள் உறவுகளுக்கு சொந்தங்களை வாழ்த்துங்கள். வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். மனதார வாழ்த்துங்க. வேதம் சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருப்பீங்க. நிறைய பேர் ஆசீர்வதிச்சிட்டே இருங்க, பார்க்குறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இயேசுனுடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். இயேசுனுடைய மாதிரியாக நாம் வாழ வேண்டும். அப்போ இங்கே அவர் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், அவர் சொன்னார் 10ஆம் வசனத்தில், முடிக்கினவன் காலை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். இங்க சொல்றார் பாருங்க, இதுதான் முக்கியமான வார்த்தை. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், நானே இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் சொல்லி கொடுக்குறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். நான் போதகர், நான் ஆண்டவர், அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவரே கால்களை இறங்கி கழுவார் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருவர் கால்களை கழுவ வேண்டும் சொல்லி. இன்னைக்கு உலகம் காலை வாரி விடுற உலகமாக இருக்குது. அம்மாவா இல்லையா? காலை வாரி விடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கால்களை கழுவுங்க சொல்லி. அவங்கள நேசிக்க பழகுங்க, அவங்களுக்கு உதவி செய்யப்படுங்க. சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. அந்த நேரத்தில் நம்ம கைத்தட்டி எவ்வளோ பாடுபடுத்தின, உனக்கு இந்த காலம் வந்துருச்சுல்ல அப்படின்னு ஏளனம் பண்ணாதீங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதிங்க, அவங்க கால்களை கழுவுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம இதில் குறைஞ்சி போனவங்க கிடையாது, நம்ம தாழ்ந்து போனவங்க கிடையாது, அவங்க உயர்ந்தவங்களும் கிடையாது. பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் இதெல்லாம். அல்லேலூயா. அவங்க உடனே நம்ம இறங்கி போயிட்டோன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும்ல, அது எப்படி நம்ம இது பண்ணுறது? நம்மளும் ஒரு பிடிப்போமே, பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னா, அவனும் ஜெயிச்ச மாதிரி இல்லை, நீனும் ஜெயிச்ச மாதிரி இல்லை, 2 பேர் போராடிட்டே இருப்பீங்க. அவன் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டுமே, நீ தோத்த மாதிரி இருக்கட்டுமே, அன்பினால நீ விட்டு கொடுத்துட்ட, மன்னிச்சிட்ட, நீ தோத்தவனா இரு. உலகத்தில் தோத்தவனா இருந்தா தேவனுடைய பார்வையில் நீ ஜெயிச்சவனா இருப்ப. தேவனுடைய பார்வையில் நீ ஜெயிச்சவனா ஆயிட்டனா கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், அவங்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த குணாதிசயத்தை உடையவர்களாய் இருப்பவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்னைக்கு சண்டைகளே வீட்டில் நிறைய இருக்கு. இங்கே சபையில் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் கேசஸ் கோர்ட்டில், என்ன கோர்ட்டில் எனக்கு தெரியல, அது நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு இல்லையா, சிவிலு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டு டிவோர்ஸஸ் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. வேதனைக்குரிய விஷயம். தேவனை அறிந்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், என்னென்னா அவங்களுக்குள்ள உணர்வு இல்லாதவர்களாய், இந்த வார்த்தை கிரியை செய்யாதவர்களாக இருக்கிறாங்க. நம் வாழ்க்கை, இந்த திருச்சபையில் வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் குறைஞ்சி போனவங்க கிடையாது, நீங்கள் தோத்து போனவங்க கிடையாது, நீங்கள் தான் வெற்றி உள்ளவர்கள். அவ்வளோ சீக்கிரம் தாழ்ந்து போகிறதுக்கு யாருக்கும் வராது. சண்டை போடுறதுக்கு மனசு வந்துடும், எதிர்த்து நிற்கிறதுக்கு மனசு வந்துடும். அவங்க அடித்தா திருப்பி ஒரு அடியாச்சு, 10 அடி அவங்ககிட்ட வாங்கினா ஒரு அடியாச்சு திருப்பி கொடுத்தணும் அப்படின்ற வெறி கோபம் அது வேணால் யார்கிட்ட வேணால் வரும். ஆனால் அவங்கள மன்னிக்கிற சுபாவம், அவங்கள ஆசீர்வதிக்கிற சுபாவம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆனால் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வருதுன்னா நீங்கள் இயேசுவின் மாதிரியாக இருப்பீர்கள்.
இயேசுவின் மாதிரியாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பரலோகத்தின் குடிமகன். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கிற நாம நம்முடைய செயல்கள் நடக்கையில், ஜெபம்ன்றது நமக்கும் தேவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த தாழ்மை அப்படின்றது வெளியரங்கமாய் நடக்கிற நடக்கையாக இருக்கிறது, வெளியரங்கமான காரியமாக இருக்கிறது, மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிக்கிறதுல தேவன் சொல்கிறார், அந்தரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணு சொல்ல. அது யாருக்கும் தெரிய வேணாம். வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. வேத பாரகர் போல் நீங்கள் ஆயக்காரர் போல் ஜெபம் பண்ணாதீங்க. உன்னுடைய அரைக்கதவை பூட்டி நீ பரலோகத்தில் இருக்க பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. இது உள்ள அந்தரங்கமாய் நடக்கிற ஒரு காரியம். இது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நீ வெளியில் ஜெபிக்கிறன்னா நீ பெருமைக்குரியவனா மாறிடுற. ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. ஆனால் இந்த தாழ்மை அப்படின்றது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாய் சம்பவமாக இருக்கிறது. நம்முடைய நடக்கை இதன் மூலமாக வெளியரங்கமாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்தில் தேவனுக்கு சாட்சியாய் அவங்க சொல்லணும், யார் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்துவை உடையவன், நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் சபைக்கு போகிறவன். நம்முடைய நடக்கையினால பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 5:17 அந்த வார்த்தை தான் சொல்லுது, என்னுடைய நடக்கையை கண்டு அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த பிரகாசம் அவங்க முன்னாடியெல்லாம் வெளிச்சமாய் வீசணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய நற்கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் நம்ம குடும்பத்திலே நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம தெருவில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு? ஐயோ இவங்களா வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியுமே, அப்படிப்பட்ட சாட்சியா? இவங்க ரொம்ப சாந்தமானவங்க, தேவனுக்கு பயந்தவங்க, நல்ல ஹெல்ப் பண்ணுறவங்க, ஆறுதலாக பேசுகிறவங்க, அப்படிப்பட்ட சாட்சியா? என்னையை குறித்து என் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க? என்னையை குறித்து என் தாய் தகப்பனா என் மனைவி என்ன சொல்லுவாங்க? என்னையை குறித்து என் பிள்ளைகள் என்ன சாட்சி கொடுப்பார்கள்? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன சாட்சி கொடுப்பாங்க? என்னுடைய ஜீவியத்தை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கேனா? என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கு? இதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம். நான் கிறிஸ்டியன் பயபக்தியாக இருக்கிறவங்க சொல்லி நம்ம குடும்பத்தை விட்டுறக்கூடாது. அங்கே தான் நற்சாட்சியே இருக்குது, அங்கே தான் ஊழியமே இருக்குது. கிறிஸ்டியன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்காமல், பிள்ளைகள் தேவையை சந்திக்காமல் நான் ஊழியம் செய்கிறேன்னா நான் வீணானவனாக தான் இருப்பேன். என்னுடைய ஊழியம் அங்கே ஒன்றுமே இல்லை. என் ஊழியம் முதலாவது என் குடும்பத்திற்கு இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு இருக்கணும், என் மனைவிக்கு இருக்கணும். மனைவி பெண்களும் தன்னுடைய ஊழியம் முதலாவது தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு இருக்கணும். நான் ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவேன்னா என் வீட்டில் கேட்டால் எனக்கு கிளிப்பாங்களாம். நர்சாட்சியா? ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, அந்த அம்மா நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே கேட்டால் அவங்க கணவர் சொல்லுவாங்க, சோறாக்க மாட்டான், அடுப்பெரிய விட மாட்டான், அவபாடு காலையில் எழுந்துச்சு போயிடுவா. இந்த ஊழியம் தேவையே இல்லைங்க கடவுளுக்கு. உன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படாத உன் கணவர், தேவனை அறியாத கணவர், நீ அவங்களுக்கு செய்கிற சேவை கூட ஒரு ஊழியம் தான். நீங்கள் அவங்கள கவனிக்கிற கவனிப்பு கூட அங்கே முடிச்சுட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க, அங்கே முடிச்சுட்டு சபைக்கு வாங்க, அவங்களுக்கு தேவையானவற்றை செய்துட்டு சபைக்கு வாங்க. உங்கள் அன்பின் நிமித்தம் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. கடைசி அவர் கேட்பார், இதுதான் உங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்களா? யார் நாமம் தூஷிக்கப்படுது? நம்முடைய நற்சாட்சி எங்கே இருக்கு? நம்முடைய தாழ்மை நம்முடைய செயல்களில் காட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நடக்கையில் காட்டணும், இயேசுவுக்கு மாதிரியாக இருக்கிறவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்க மாட்டாங்க, சொற்களினால் காயப்படுத்த மாட்டாங்க, செயல்களினால் காயப்படுத்த மாட்டாங்க. இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அல்லேலூயா. பேதுருக்கு சொன்னார் இல்லையா, இதை நீ என்கிட்ட இப்போதைக்கு இதை பண்ண விடு, அப்போ தான் என்கிட்ட பங்கு இருக்குது அப்படின்னோடனே என் கைகளையும் தலையையும் கழுவுங்க சேர்த்து அப்படின்னா. நீங்கள் கர்த்தரிடத்தில் அவருடைய பந்தியில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அவரை தரித்து கொண்டார்னா நம்மளும் எது வரைக்கும் தரித்து கொள்ளலாம்? மரண பரியந்தம். அவரை போலவே இயேசுவின் மாதிரியாய் வாழ விரும்புகிற நீங்கள் உங்கள் மரண பரியந்தம் வரைக்கும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசித்தலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் மாதிரியாய் வாழுகிற நாமும் எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும். ஒரு மாதிரியாவா? ஒரு மாதிரியா வாழ்றது இல்லைங்க, ஒரு மாதிரியா இயேசுவை போல ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும். ஒரு மாதிரியான வாழ்க்கை போறது விருப்பம் இல்லை, அது ஒரு மாதிரியா போயிடும். நம்ம அப்படி அழைக்கப்படலை. இயேசுவின் மாதிரியை இன்னொருத்தருக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்லுவோம், விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. என்னென்ன செயல்? வார்த்தை, நடக்கை, அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். இதெல்லாம் வச்சிலும் விசுவாசிகளுக்கு, நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். தேவனை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பேர் என்னது? விசுவாசிகள் தான். நான் மட்டும் அப்படியே ஊழியக்காரன், அப்படியே எனக்குள்ள பெருமை எல்லாம் இல்லை. நானும் விசுவாசி தான், நானும் இயேசு விசுவாசிக்கிறேன் தான். நீங்களும் விசுவாசிகள் தான், நீங்களும் ஊழியக்காரர்கள் தான், நானும் ஊழியக்காரர்கள் தான். கர்த்தருடைய வேலையை செய்கிற எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரும் விசுவாசிகள் தான். அப்போ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை இருக்கிறதா மாதிரியா? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் நம்ம மாதிரியா இருக்கிறோமா? நம் வாழ்க்கை மாதிரியா இருக்கா? எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாய் அடிச்சுவடாய் இருக்கிறது? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள்? இவங்களை போல வாழணும், இவங்களை போல நம்ம ஜெபிக்கணும், இவங்களை போல துதிக்கணும், இவங்களை போல ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க? ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்களே, பின்பற்றுகிறவர்கள், ஃபாலோ பண்ணணும் சொல்லி எத்தனை பேர் நம்மை ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்க? அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த ஃபாலோவர்ஸ், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதை சொல்கிறதுனால நடக்கிற காரியம் இல்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் செலக்டர் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களே என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்முடைய செயலில், நம்முடைய நடக்கையில், நம்ம சொல்கிற அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அநேக இளம் தலைமுறைகள், அநேக பிள்ளைகள், அநேக முதியவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை பின்தொடர்வார்கள். நம்ம மாதிரியாய் வாழ்வோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அநேகருக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். பவுல் அப்படி தான் வாழ்ந்தார். பவுல் வாழ்ந்து என்னை பின்பற்றுகிறவர்களாய் நடவுங்கள் சொல்லி பவுல் சொல்கிறார். சாட்சியுள்ள ஜீவியம். நம் வாழ்க்கையும் கர்த்தருக்கு மகிமையாய் அநேகருக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. இங்க பாருங்க, இதுல என்ன மாதிரி? நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நீயே எல்லாவற்றிலும், பவுல் தீத்துக்கு சொல்ற ஒரு காரியம், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்துங்க. அங்கே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருன்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு. அன்பிலும் நடக்கையிலும் கற்பிலும் அப்படின்னு சொல்லி. இங்கே நற்கிரியை செய்கிறதில்ல, மாதிரியாக இருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு நற்கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சாட்சியை வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? கொஞ்சம் பிள்ளைங்க சவுண்டெல்லாம் பார்த்துக்கலாமே, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போங்களேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை நேராக வரும்போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குழந்தைகள் மூலமாகவும் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை கவனக்குறைவாய் எங்கேயும் சிதறாடபடிக்கு தேவ வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு தெரியாது, கஷ்டம் 3 பேரை வச்சு சமாளிக்கிறது. எனவே இங்கே பவுல் சொல்கிறார் தீத்துவுக்கு, நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் உன்னை நிப்பாட்டு. நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் எல்லாவற்றிலும் உன்னை எந்த விதத்திலையும் நீ குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு, பிசாசானவன் பொல்லாங்கனவன் உன்னிடத்தில் வரும்போது உன்னிடத்துல ஒரு குற்றமும் அவன் கண்டுபிடிக்கக்கூடாது. அவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒரு மிஸ்டேக் என்கிட்ட கண்டுபிடிக்கக்கூடாது. ஒருத்தன் கூட உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ இந்த தப்பு பண்ணிட்ட,
நீ தவறாக நடந்துட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணாத அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய கற்பில் எல்லாருக்கும் மாதிரியாய், முன்மாதிரியாய், ரோல் மாடலாக உன்னைய சொல்லணும். எடுத்துக்காட்டா நிறைய பேருக்கு இப்படி அவங்க இருப்பாங்க பாரு, அவங்கள மாதிரி வாழணும். ஏன் அவங்களால முடியுதுன்னா ஏன் உன்னால் முடியலன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை பின்பற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் நாம் ஜீவியம் பண்ணும்படியாகத்தான் பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை, இதுதான் ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீ கர்த்தர் யாருக்கோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை ரோல் மாடலாக மாற்று. உன்னுடைய நடக்கையை ஒரு ரோல் மாடலாக மாற்று. உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளில் கவனமாக இரு. அந்த பொறுப்புகளெல்லாம் நீ பொறுப்பாக நின்று செய்யும் பொழுது உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் முன்மாதிரியாய் தேவன் வைக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை அவர் விட்டு சென்ற, நம்ம இடத்தில் விட்டு சென்ற அந்த சொல்லி கொடுத்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் ஒரு மாதிரியை, ஒரு மாதிரி இல்லை மாதிரி, குழப்பமாயிடாதீங்க, அந்த மாதிரியை அவர் விட்டு சென்றாரோ, நாமும் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு, அநேக ஜனங்களுக்கு மாதிரியை விட்டு செல்கிறவர்களாக இருக்கணும், அடிச்சுவடை வைத்து செல்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரோட கொள்கைகளை இன்னைக்கு ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க, பெரியார் கொள்கைகளை பயன்படுத்துகிறாங்க, அம்பேத்கர் வகுத்த சட்டத்தை இன்னி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி தலைவர்கள் தேசத்தை நேசித்து, ஜனங்களை நேசித்து அவங்க ஒரு ஸ்கேல், ஒரு வழியை அவங்க வைத்து விட்டு செல்கிறார்கள். அதை பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜனங்கள் வந்து கொண்டு இருக்காங்க, அந்த கோட்பாட்டை எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையும் நிறைய பெரிய இம்பேக்டு, நான் தமிழ்நாடு முழுவதற்குமே நான் இம்பேக்ட் ஆகணும்னு நான் சொல்லலை. உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய சந்ததிற்கு, உன்னை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை ஒரு அடிச்சுவடை வைத்து விட்டு செல்ல வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை, ஜீவியத்தை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மாதிரியாக பின்பற்றுகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே நீ எடுத்து பலப்படுத்தும், என் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும், என்னுடைய நடக்கையை ஏசப்பா பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும். உம்மை போல நான் மாறணும் ஏசப்பா. உம்மை போல ஆண்டவரே நான் ஆண்டவரே நடக்கணும். உம்மை போல நான் ஜீவியம் பண்ணணும் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய சிந்தனையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு என் சிந்தனையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பொல்லாத சிந்தனைகள், நினைவுகள் வராதபடிக்கு என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன். நன்மையான காரியங்களினால் நிரப்புவீராக ஏசப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா. என் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா. என் வாழ்க்கையினால் அநேகர் ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வரணும்னு சொல்லி எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. வரப்போகிற தலைமுறைக்கு, உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு நறுமணமான வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு வாசனை வீசுகிற வாழ்க்கையாக வாழணும். அவருக்காய் வெளிச்சம் வீசுகிற வாழ்க்கையை வாழணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன்.
கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. சொல்லுவோமா? மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமாண்டவரே, ஆண்டவர் கிறிஸ்துவுக்காய் நறுமணமாய் ஒவ்வொரு மனம் வீசணும் எசப்பா. ஒவ்வொரு உப்பாக பரவிடணும் எசப்பா. சாரம் உள்ள உப்பாய் மாறணும், வெளிச்சம் வீசுகிற ஜனமாய் மாறணும். இந்த திருச்சபை அநேகருக்கு ஆசீர்வாதமான திருச்சபையா மாறணும். தேவனுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரை நாங்களும் நல்ல அடிச்சுவடை வைத்து போகிறவர்களாய் எங்களையும் இந்த திருச்சபையும் நீர் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய் ஏசப்பா, மரண பரியந்தம் எங்களையும் தாழ்த்துகிறவர்களாய் எங்கள் திருச்சபை குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களுக்காக நினைக்கிறோம், வரும் நாட்களில் கொண்டு வாங்க. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் கூட இருந்து காத்து வழி நடவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.